எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். சிஐடியினுடைய 16வது மாநில மாநாடு தமிழகத்தில் கோயம்புத்தூரில் வருகிற 6ஆம் தேதி துவங்க இருக்கிறது. 6 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிற மாநில மாநாட்டில் தமிழகத்தில் தொழிலாளி வர்க்கம் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து, அதற்கான நடத்தப்பட வேண்டிய போராட்டங்கள் குறித்து, தீர்வுகளை நோக்கி தொழிலாளி வர்க்கம் முன்னேறுவது குறித்து, தொழிற்சங்கங்கள் அதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து, தமிழகத்தில் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஏராளமான போராளிகள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். மாநாட்டினுடைய இறுதி நாளன்று 9ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான தொழிலாளர்கள் பேரணி, 1 லட்சம் தொழிலாளர்கள் பங்கேற்கக்கூடிய பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியில் தமிழகத்தில் ஆளும் முதலாளித்துவ ஆட்சியாளர்களுடைய தொழிலாளர் விரோத கொள்கையை எதிர்த்து களமாடிக்கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க இருக்கிறார்கள், முழக்கமிட இருக்கிறார்கள். அந்த மாநாடு நடைபெறுகிற இந்த வேளையில் எதிர்நீச்சல் நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை நகரத்தில் தொழிற்சங்கம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட தொழிற்சங்க பூமி சென்னை. எண்ணற்ற தொழிற்சங்க தலைவர்கள் சென்னை நகரத்திலே இருந்தார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்பது 1918ஆம் ஆண்டு நம்முடைய பக்கிம்காம் கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்கத்தை துவக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண் சென்னை நகரத்தினுடைய மண். விடுதலை இந்தியாவில் கல்கத்தா, மும்பை, அடுத்து சென்னை என்கிற அடிப்படையில் ஏராளமான தொழிற்சாலைகள் என்பது வந்தது. இன்றைக்கு மரபு சார்ந்த பாரம்பரியமிக்க தொழிற்சாலைகள் சென்னையிலே உருவாக்கப்பட்டிருந்த அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்புகிற போது பல தொழிற்சாலைகள் சென்னைக்குள்ளே இல்லை. பாரம்பரியமிக்க தொழிற்சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. சென்னை நகரத்தினுடைய முகத் தோற்றம் என்பது இன்றைக்கு பல வகையிலே மாறி இருக்கிறது. எந்த முதல் தொழிற்சங்கம் இங்கே உருவாக்கப்பட்டதோ, பக்கிம்காம் கர்நாடிக் மில் அந்த தொழிற்சங்கம், இன்றைக்கு அந்த தொழிற்சங்கம் சிதிலமடைந்த நிலையிலே அந்த அலுவலகம் காட்சி பொருளாக நிற்கிறது. ஆனால் மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் கொண்ட அந்த தொழிற்சாலை, தொழிலாளர்கள் குடியிருப்புகள் அனைத்தும் இன்று அழிக்கப்பட்டு கார்ப்பரேட் கைவசம் போய் அது வணிக வளாகங்களாக, சென்னையினுடைய பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகளாக இன்றைக்கு அதனுடைய தோற்றம் என்பது மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு சென்னை நகரத்தில் பழைய நிலைமையிலே தொழிற்சாலை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வசிப்பிடங்கள் என்கிற தன்மையிலே இன்றைக்கி சென்னை நகரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சென்னைக்குள்ள நிரந்தர தொழிலாளிகள் என்கிற தொழிற்சாலை இருக்கும். அதில் தொழிலாளிகள், நிரந்தர தொழிலாளிகள் இருப்பார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தர ஊதியம் என்பது இருக்கும். அந்த தொழிலாளர்களுக்கு சட்டச் சலுகைகள் இருக்கும். குறைஞ்சபட்சம் பாதுகாக்கப்படுகிற தொழிலாளர்களாக அந்த தொழிலாளர்கள் இருப்பார்கள். சட்ட வளையத்திற்குள் அந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் என்பது இருக்கும். அதையொற்றி அந்த பகுதி மக்கள், அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே அவர்களுக்கு வாங்கு சக்தி இருக்கும். அந்த வாங்கு சக்தியை ஒட்டி வணிக நிறுவனங்கள், வணிக விற்பனை, நம்முடைய பரிவர்த்தனை சங்கிலி என்பது இருக்கும். இது போன்ற அம்சங்களெல்லாம் பெருவாரியாக இருந்த சென்னை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய முகத்தோற்றம் என்பது மாற்றப்பட்டு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது கூடிவிட்டது.
கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கிற இடமாக சென்னை நகரம் என்பது மாறிவிட்டது. அனைத்தும் வணிக வளாகங்களாக, சேவைத்துறைகளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு சென்னை நகரம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற அல்லது அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் கூட அதனுடைய அத்துணை தலைமை நிறுவனங்களும் சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிறது. அரசு அலுவலகங்கள் சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் உள்ளிட்டு, நம்முடைய ஹைகோர்ட் உள்ளிட்டு அனைத்து அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களுடைய தலைமை அலுவலகங்களும் சென்னைக்குள்ளே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது சென்னைக்குள்ளே வேலை வாய்ப்புகளும் அல்லது தொழிலாளர்கள் நிலைமையும் எப்படி இருக்கிறது என்கிற விஷயங்களை இன்றைக்கி நம்ம சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்களிலே கூட, குறிப்பாக தலைமைச் செயலகம் உள்ளிட்டு அரசு அலுவலகங்களிலே கூட நிரந்தர பணியாளர்களை எடுப்பதில்லை என்கிற தன்மை என்பது இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஒப்பந்த முறையிலே தொழிலாளர்களை ஈடுபடுத்துவது என்கிற தன்மையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. உலக அளவிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கனவை, அவர்களுடைய ஆசையை, தொழிலாளர்களை குறைந்த கூலியில் சுரண்டுவதை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையிலே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முழுமையாக தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் சென்னைக்குள்ளே இருக்கிறார்கள் என்கிற அந்த எண்ணிக்கை இப்பொழுதுதான் துவக்கி இருக்கிறார்கள். கணக்கெடுப்பதற்கு 2025 துவக்கி இருக்கிறார்கள். இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 80 லட்சம் தொழிலாளர்கள் சென்னைக்குள்ளே இருப்பதாக சொல்லுகிறார்கள். 80 லட்சம் பேர் சென்னைக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த 80 லட்சம் தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களும் எப்படி இருக்கிறது என்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகிற போது, அநேகமாக இந்த சர்வீஸ் செக்டர் அதுதான் 93% இன்றைக்கு தொழிலாளர்கள் முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவில். அதே விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் சென்னையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெரிய அளவுக்கு தொழிலாளர்களுடைய நிலைமை என்பது இருக்குது. முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா. இந்த முறைசாரா தொழிலாளர்களை பாதுகாக்கிற அல்லது நிரந்தர தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இந்திய தொழிற்சங்க மையம் CITU தொடர்ந்து களமாடிக்கொண்டு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ தொழில்களில் நேரடியாக இருந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மட்டுமில்லை, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் அவர்களிடமிருந்து பிடித்தம் செய்த 15,000 கோடி ரூபாய் பணத்தை இந்த அரசாங்கம் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கவில்லை என்பதற்கான போராட்டத்தை இங்கே நடத்துகிறார்கள். நாம் அதை பார்க்குறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம். சமீபத்தில் நம்முடைய மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராடினாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் மின்வாரியத்திலே இருக்கிறது. மின்வாரியத்தில் ஒப்பந்த முறையிலே தொழிலாளர்களை தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை இன்றைக்கு மின்வாரியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் CITU என்கிற இந்த அமைப்பு இந்த பெரிய அரசு சார்ந்த நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இங்கே போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி நமக்கு சென்னை நகரத்திலே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன், இந்தியாவிலேயே முதன்மையாக உருவாக்கப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட, வெள்ளையர்கள் இங்கே வந்தபோது இதை எப்படி உருவாக்கினார்கள் என்கிற அதனுடைய வயதை நாம் கொண்டாடுகிறோம். சென்னை டே அப்படிங்கிற அடிப்படையில் நாம் கொண்டாடுகிறோம், சென்னை தினம் கொண்டாடுகிறோம். அந்த கார்ப்பரேஷனில் இன்றைக்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன என்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்றைக்கி முக்கிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அநேகமாக சென்னை நகரத்தினுடைய மக்களுடைய சுகாதாரத்தை, அவர்களுடைய நல்வாழ்வை பேணி பாதுகாக்கிற தூய்மை பணியாளர்கள்,
அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா மிக கொடுமையாக இருக்குது. சென்னை நகரத்தில் இந்த கார்ப்பரேஷனுக்குள்ளே சிஐடியு என்கிற அமைப்பு செங்கொடி சங்கம் என்கிற அடிப்படையிலே அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் செங்கொடி சங்கத்துக்கான பணியாற்றுகிற அதனுடைய வரலாறுங்கக்கூடிய விஷயங்கள் இங்கே சென்னை கார்ப்பரேஷனில் இருக்குது. 1990கள் வரை இங்கே சென்னையில் நிரந்தர பணியிலே தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல்ங்கக்கூடிய விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே ஒப்பந்த முறை மூலமாக தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அந்த முறையில் கடுமையான அளவுக்கு நிரந்தர பணி என்பது போய் ஒப்பந்த முறைங்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி கொண்டு வரப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேதனையான விஷயங்களாக இருக்குது. இந்த பணியிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 22,000 பேர் தூய்மை பணியிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை சென்னை மாநகராட்சி சொல்லும். அதில் 16,000 பேர் வரலையும் ஒப்பந்த தொழிலாளர்களாக அல்லது சுய உதவிக்குழு NULM என்கிற பல திட்டத்தின் அடிப்படையிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களாக இன்றைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த தன்மையிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா நேரடியாக கான்ட்ராக்ட் அப்படின்னா கூட மாநகராட்சி கான்ட்ராக்ட் என்கிற அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் அவர்களுக்கு வழங்குவது, சட்ட சலுகைகளை வழங்குவது, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமைகளை வழங்குவது என்பது கூட இன்றைக்கி சென்னை மாநகராட்சிக்குள் இல்லை. இந்த அநீதியை எதிர்த்த போராட்டத்தை சென்னை மாநகராட்சிக்குள்ளே கடந்த 55 ஆண்டுகளாக செங்கொடி சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. செங்கொடி சங்கம் 2008ஆம் ஆண்டு கூட செங்கொடி சங்கத்துடைய போராட்டத்தின் மூலம் ஒரு 2800 தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடிய நடவடிக்கையை செங்கொடி சங்கம்ங்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தது. இந்த திட்டத்தொழில் NULM தொழிலாளர்கள் அல்லது இந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் ஒர்க்கர்ங்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது சொர்ண ஜெயந்தி சுய உதவி குழு என்று பல்வேறு பெயர்களிலே வைத்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய போராட்டத்தை செங்கொடி சங்கம் என்பது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிற போது 2014ஆம் ஆண்டு இந்த தனியார் மயமாக்கல் என்கக்கூடிய விஷயம் வருகிற போது அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு சென்று வீதியிலே போராடி இந்த கான்ட்ராக்ட் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் பாதித்துவிடக்கூடாதுங்கக்கூடிய விஷயங்களில் போகிற போது அதில் கிட்டத்தட்ட 3400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை செங்கொடி சங்கம் கோர்ட்டு மூலமாக அவர்கள் இருக்கிற பணியை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்தது. மாநகராட்சி சொன்னது அவர்களுடைய பணி நிரந்தரம் என்று சொல்லுகிற போது அது அரசாங்கத்தினுடைய கொள்கை நடவடிக்கை. அந்த கொள்கை மாற்றப்படுகிற போது அதை பண்ண முடியும். இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ அந்த கோர்ட்டு சொன்னது கொள்கை நடவடிக்கையாக இருந்தாலும் அவர்களுடைய தற்போது அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய வேலைத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தது. இப்போவும் கோர்ட்டில் அந்த வழக்குங்கக்கூடிய விஷயங்கள் நிலுவையில் இருக்கிறது. CITU அதை நடத்தி கொண்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஆகவே இன்றைக்கி சென்னை நகரத்துக்குள்ளே தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை செங்கொடி சங்கம் CITU அந்த துப்புரவு தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறதுங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று. இங்கே கழிவுநீர் அகற்று வாரியம் இருக்கிறது. குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகரத்தில் அந்த வாரியம் அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களில் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களில் பெரும்பகுதி நிரந்தரமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறு பகுதி கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறைங்கக்கூடிய விஷயங்களிலும் இருக்கிறார்கள்.
ஆனால் பெரும்பகுதியான முழுக்க 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக இந்த கழிவுநீரை அகற்றுகிற, தூர்வாரும் பணியிலே ஈடுபடுகிற, உயிரை பணயம் வைத்து அந்த வேலையில் ஈடுபடுகிற அந்த தொழிலாளர்கள் இன்னும் ஒப்பந்த முறையில் இருக்கக்கூடிய ஒரு குரூரம் சென்னை நகரத்துக்குள்ளே நடக்கும். இதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே அநேகமாக 100% பேர் பட்டியலின மக்கள், அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டைகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள். அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அதில் பணி செய்துவிட்டு அவர்களுக்கு பணி நிரந்தரமே இல்லாமல் ஓய்வு பெறுகிற ஒரு குரூரம் இன்றைக்கி குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துக்குள்ளே இந்த கொடுமை என்பது இருக்கிறது. இதே தன்மை தான் சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்கிறது. இதை எதிர்த்த போராட்டத்தை சிஐடி சங்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு சட்டப்படியான போனஸ் கூட இல்லை. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போனஸ், கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செஞ்சதுக்கு போனஸ் கொடுக்கப்பட வேண்டும். போனஸ் கூட இல்லை. அந்த தொழிலாளிக்கு 3280 தொழிலாளிக்கு சிஐடியு வழக்கு போட்டு போராட்டத்தை நடத்தி 3600 ரூபாய் போனஸ் அப்படிங்கிறது போன ஆண்டும் எந்த ஆண்டும் போனஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை சிஐடியுங்கக்கூடிய விஷயங்கள் அந்த தொழிற்சாலைக்குள்ளே அந்த இதுக்குள்ளே பண்ணிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கான்ட்ராக்ட் அபாலிஷன் ஆக்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது. 480 நாள் பணி செய்தால், தொடர்ந்து பணி செய்தால் அந்த இடத்துல ஒரு தொழிலாளியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது இல்லாமல் நிரந்தர பணிகளில் பெர்னியல் நேச்சர் நிரந்தர பணியில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் சட்டம் இருக்குது. ஐடி ஆக்டில் அது இருக்குது. அதில் ஒப்பந்தம் விடக்கூடாதுன்னு இருக்குது. இதையெல்லாம் மீறி 7வது சம்பள கமிஷன் அது வருகிற போது இது போன்ற தொழிலாளிகளை, நம்முடைய துப்புரவில் மற்றதில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளை பணி வரன்முறை செய்து அவர்களை உரிய முறையில் பர்மனன்ஸ் நோக்கி, நிரந்தரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் இருக்குது. 1982 சட்டம், இந்த கான்ட்ராக்ட் ஒழிப்பு சட்டம் இருக்குது. இது ரெண்டுமே சட்ட ரீதியாக தமிழ்நாட்டில் அமலாக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுமைன்னா, எந்த சட்டத்தையும் மதிக்காமல் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த தொழிலாளர்களை, இந்த துப்புரவு தொழிலாளர்களை, இந்த கழிவுநீர் அகற்று பணியிலே ஈடுபடக்கூடிய இந்த அடிநிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதுங்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இல்லைங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை எதிர்த்த போராட்டத்தை சிஐடியு இங்கே களத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது, சென்னை நகரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சென்னை நகரத்தில் வணிக நகரமாக சென்னை நகரம் மாறி போச்சு. எல்லாமே வணிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது. இந்த வணிகத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லுகிற போது 3.33 அப்படின்னா 3,33,000 வணிக நிறுவனங்கள் சென்னைக்குள்ளே இருக்கிறதாக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் தெரிவிக்குது. இதில் 7,79,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு தெரிவிக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, வணிக நிறுவனம்னு அவன் சொல்கிறது சராசரியாக ஒரு கடை, ஒரு வணிக நிறுவனம் இருக்குன்னா அதில் 2 பேர் 2.25 பேர் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் இந்த ரேஷோங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மேஜர் பாப்புலேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான வணிக நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஏற்பாடுங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. வணிக நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கான ஊதியம், அவங்களுக்கான உரிமைகள் என்பதையெல்லாம் வரையறுத்து சட்டம் இருக்குது. ஆனால் சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இது போன்ற வணிக நிறுவனங்களில் எந்த சட்டமும் பெரிய அளவுக்கு அமுலாகுவது இல்லைங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது உனக்கு. இதில் தான் குரூரமாக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சென்னை நகரம் வளர்ந்து வரக்கூடிய இந்த சென்னை நகரத்தில் சாலையோரத்தில் வேலை செய்யக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள், அவங்கெல்லாம் யார் அப்படின்னா
சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள், பெரும்பகுதி வேலையில்லாத இளைஞர்கள், இவங்கெல்லாம் அந்த பணிகளில் ஈடுபடுறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்னை மாநகராட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 35,588 பேர் மாநகராட்சியால் பதிவு செய்யப்பட்டு கார்டு வழங்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் சாலையோர வியாபாரிகள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா வேற புள்ளி விவரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1,00,000 பேர் இந்த பணிகள் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த 1,00,000 பேர் அப்படின்னா 1,00,000 குடும்பம். இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய மற்ற விஷயங்கள் பூரா எதோடு சார்ந்து இருக்குது அப்படின்னா, தெருவோரத்தில் அவங்க கடை வைத்து பிழைப்பை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையோடு பார்த்திங்க அப்படின்னா இணைந்ததாக அது இருக்குது. ஆனால் இந்த சிறு வியாபாரிகளை, சிறு குறு வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நீண்ட நெடும் போராட்டம் கூடிய விஷயங்கள் சென்னை நகரத்தில் இருந்து துவங்கியது, பல மாநிலங்களில் துவங்கியது. சென்னை நகரத்தில் துவக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது சென்னையிலே தான் ஒரு பெரிய போராட்டத்தை துவக்கி, அதில் இந்த தெருவோரத்தில் பணியாற்றக்கூடிய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கு அவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தக்கூடாது, ரவுடிகள் அவர்களை துன்புறுத்துவதிலே இருந்து அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாப்பாக அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான உரிமை வேண்டும். அரசியல் சாசனத்துடைய 21வது பிரிவிலே சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் எந்த ஒரு இந்திய குடிமகனும் நேர்மையாக கண்ணியமாக வாழுவதற்கு, ஒரு தொழிலை நடத்துவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமை என்பது மறுக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் ஒரு சட்ட போராட்டத்தை சிஐடியு துவங்கியது. சிஐடியினுடைய தலகர்த்தாவாக இருந்த, சிஐடியினுடைய ஸ்தாபன அமைப்பை உருவாக்கிய, தமிழ்நாட்டில் சிஐடியினுடைய முதல் பொதுச் செயலாளராக இருந்த பி. ராமமூர்த்தி என்கிற அந்த தலைவருடைய மகள் அந்த சட்ட போராட்டத்தை சென்னையில் நடத்தி நடைபாதையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் வரையிலும் சென்று அங்கே அவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா ஒரு 784 வியாபாரிகளுக்கு சென்னையில் NH போஸ் ரோட்டில் கடைகள் கட்டி அவர்களுக்கு வியாபாரம் செய்து கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற இந்த உத்தரவை உச்ச நீதிமன்றத்திலே போய் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மைங்கக்கூடிய விஷயங்கள் சென்னை நகரத்தில் இருக்குது. இதெல்லாம் சட்டங்களாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் நம்முடைய மாநில அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர்கள் அல்லது காவல்துறை இதையெல்லாம் மதிப்பதில்லைங்கக்கூடிய தன்மைகள் தான் இன்றைக்கி சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அன்றாடம் இன்றைக்கி சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், காவல்துறையினரால் கடுமையாக ஒடுக்கப்படுகிறார்கள், ரவுடி மாமூல் வாங்குவது என்கிற அரசியல்வாதிகளால் சில பேரால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், துன்ப துயரங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தொழிற்சங்கங்கள் நடத்திய போராட்டமும், இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் 2009 மத்திய அரசாங்கம் கொண்டுகிட்டு வந்த ஒரு கொள்கை அறிக்கையும், அதையொட்டி பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2014 கொண்டு வந்த ஒரு சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு மற்றும் ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குபடுத்துதல் சட்டமும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டம் எந்த சாலையோர வியாபாரிகளையும் அவருடைய வாழ்வாதாரத்தை குலைக்கக்கூடாது, அவருடைய பொருட்களை அப்புறப்படுத்தக்கூடாது, பொது நலன் வேண்டி அப்புறப்படுத்த வேண்டி வந்தால் கூட பொருத்தமான மாற்று இடம் கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிற போது 30 நாட்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமையை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் ஒரு 6 பேரை உள்ளடக்கிய, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை, சுகாதாரத்துறை, சமூக நல அமைப்புகளில் இருந்து என்கிற அடிப்படையில் சில பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேஷனை போட்டு ஒரு 15 பேரை கொண்ட வெண்டிங் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுது. அந்த வெண்டிங் கமிட்டி 2014 வந்தாலும் தமிழ்நாட்டில் நீண்ட போராட்டத்தை நடத்தி சிஐடியு 2015 அதுக்கு விதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியது.
விதிகளும் வந்தாச்சு, சட்டமும் வந்தாச்சு, வெண்டிங் கமிட்டிங்கக்கூடிய அதுவும் அமைச்சாச்சு. ஆனால் இப்பவும் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் காலில் தூக்கி போட்டு மிதித்து விட்டு சாலை ஓரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய உழைப்பாளி மக்களை குரூரமாக நசுக்கக்கூடிய அந்த வேலையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்து, உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் செய்கிறான். இரவோடு இரவாக வந்து அவனுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி வீசுகிறான். குப்பை லாரியில் அள்ளி கொண்டுகிட்டு போயிடுறான். அவனுடைய கடை இருந்த தடையுமே இல்லாமல் பொக்லைன் வச்சு இடித்து தள்ளுறான். இப்படிப்பட்ட கொடுமையை நாம் பார்க்க முடியுது. அதில் சில உயிர்கள் பறி போயிடுது. பட்டப்பகலில் 11 மணிக்கு என்எஸ்சி போஸ் ரோட்டில் 2024 ஜூன் மாதத்தில் கிருஷ்ணவேணி என்கிற ஒரு முதியவர் பழக்கூடையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டார். அதில் என்ன முதலீடு இருக்கும்? அதில் என்ன இருக்கும்? அவருடைய வாழ்வாதாரம், அவங்க குடும்ப வாழ்வாதாரம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பொருட்களை அபகரித்து அதை பிடுங்கி அதை குப்பை லாரியில் ஏற்றுவது என்று வருகிற போது அந்த பழக்கூடையை தூக்கி கொண்டு ஓடி அந்த பெண்மணி தடிக்கு விழுந்து இறந்து போயிட்டாரு. அந்த பெண்மணியை விரட்டி சென்ற அந்த அதிகாரி மீதோ காவல்துறையினர் மீதோ எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு உயிர் போயிடுச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் 2 உயிர் வந்து சென்னை நகரத்தில் என்எஸ்சி போஸ் ரோட்டில் அப்படி போயிருக்கு. என்ன சொல்லுது இந்த காவல்துறை? என்ன செய்யுது இந்த அரசாங்கம்? எக்மோரில் குரூரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த நடைபாதை கடைகளை அகற்றுகிறேங்கக்கூடிய அடிப்படையில் ஒரு அராஜகம் அங்கே நடத்தப்பட்டது. திருவொற்றியூரில் நள்ளிரவில் பூந்து அப்படி ஒன்று நடத்தப்பட்டது. சென்னை நகரத்தினுடைய பல இடங்களில் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. சட்டத்தையும் மதிக்க மாட்டான், எந்த மதிப்பீடுகளும் அவனுக்கு இல்லை. உழைச்சி பிழைக்கணும்னு இருக்கக்கூடிய இந்த டவுன்ராடனை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனை ஆக்கிரமிப்பாளனா, ஏதோ பெரிய குற்றம் செய்கிறவனா பார்க்கப்படக்கூடிய ஒரு குரூரம்ங்கிறது பொது புத்தியில் உருவாக்கி அப்படிப்பட்ட நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னா, அவர்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைங்கக்கூடிய விஷயங்கிறது இல்லை. சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கை தன்மை இதையெல்லாம் எதிர்த்து நியாயம் கேட்டு அவர்களுக்காக போராடி அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற, அல்லது இந்த அநீதிகள் நடந்தபோது அந்த அநீதிக்கு எதிராக உடனடியாக களத்தில் நின்று களமாடி நின்ற இயக்கம் என்பது CIT என்கிற செங்கொடி இயக்கம் தான் நின்னது. எந்த இடத்தில் அவர்களுடைய கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டதோ அந்த இடத்திலேயே கடை போடுவோம் என்று சட்ட உரிமையை நிலைநாட்டிய இயக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த செங்கொடி இயக்கம், அது CIT என்கிற இந்த அமைப்பு. அது சென்னை நகரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுங்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது. ஏதோ பெரிய நிறுவனங்களில் மட்டும் இல்லை, பெரிய அமைப்புகளில் மட்டும் இல்லை, கடைகோடியில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்காகவும் போராடுகிறேன். அது என்ன இப்பவும் என்ன இருக்குது அப்படின்னா, சுமை தூக்குற தொழிலாளர்கள் சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே இருந்து வணிக நிறுவனங்களில் இருந்து குடோன்களில் இருந்து பொருட்களை வணிக நிறுவனங்களுக்கு கொண்டுகிட்டு வருவதும், வேற்று மாவட்டங்களுக்கு போகிறதுக்காக வணிக நிறுவனங்களில் இருந்து குடோன்களுக்கு, லாரி குடோன்களுக்கு கொண்டுகிட்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களும் சுமைப்பணி தொழிலாளர்கள் செய்கிறாங்க. சுமைப்பணி தொழிலாளர் அநேகமாக நம்முடைய சென்னை நகரத்துடைய இதயமான பகுதிகளில் இந்த வர்த்தக இடங்கள் பூராமே சுமைப்பணி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. மீன்பாடி விட்டுறாங்க, குட்டியான ஓட்டுறாங்க. அதில் தான் இந்த பொருட்களுடைய பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களையெல்லாம் கூட மிகவும் மலிவாக, மனிதனாகவே பார்க்காத அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்ங்கக்கூடிய அந்த தன்மைங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை எதிர்த்த போராட்டத்தை, அந்த சுமைப்பணி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கி சென்னை நகரத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது CITU, இந்த செங்கொடி இயக்கம்ங்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்படி ஒரு பக்கம் போராடுவதும், இன்னொரு பக்கம் அவர்களுடைய வேலைவாய்ப்பை பாதுகாத்து கொண்டே போராடுவதும், இந்த அதிகாரிகள் இவர்களுடைய அத்துமீறலை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வேலைகள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய 5 ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து அவங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அதில் இந்த தொழிலாளர்களில் சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. இந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி
நுகர்ந்து அவங்களுடைய குடும்பத்தை குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான போராட்டத்தை பெரும் போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. குடும்பமே சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது, படிச்சுக்கிட்டே வேலை செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து ரேப்பிட்டோ ஓட்ட வேண்டியது இருக்குது, வேறு ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. ஆகவே இன்றைக்கு வேலையின் காலவரையற்ற ஒரு வேலை நேரத்துக்குள்ளே உழைக்கக்கூடிய ஒரு குரூரமான சூழல் என்பது பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த அம்சங்களையெல்லாம் பார்த்து இந்த ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைங்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கப்பட வேண்டும்ங்கக்கூடிய இதில் அந்த தொழிலாளிகளுக்காக உழைப்பாளி மக்களுக்காக களமாடுகிற ஒரு இயக்கமாக சிஐடியு சங்கம் இருக்குது. இன்னும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவது ஆட்சியாளர்களுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை வேலை நேரத்தை பன்மடங்கு உயர்த்தி உழைப்பை கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளையை, வேலையில்லா திண்டாட்டத்தை உயர்த்தி உபரியாக தொழிலாளி இருக்கிறான், எனக்கு மலிவாக உழைப்பு கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு வேலையின்மையை அதிகரிக்கக்கூடிய இந்த கொள்கையை, இந்த அநீதியை எதிர்த்து இந்த உழைப்பாளி மக்களை பாதுகாக்கிறதுக்கான வியூகம் வகுக்கிற ஒரு மாநாடு தான் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய மாநில மாநாடு, 16வது மாநாடு. அப்படி ஒரு மாநாடு என்பது நடக்க இருக்கிறது. சென்னை நகரத்திலே இருந்தும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள், பேரணியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சென்னை நகரத்தினுடைய தொழிலாளி வர்க்கம், வேலையற்ற இளைஞர்கள், வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். கருத்தாலும் கரத்தாலும் சிந்திக்கக்கூடிய, இது தொழிலாளி பிரச்சனை இல்லை, தனிநபர் பிரச்சனை இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனை. அடுத்து இந்த சமூகம் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிற சமூக பிரச்சனை. அந்த தளத்தில் இந்த மாநாட்டுக்கு அத்துணை பெரியோர்களும் சிந்தனையாளர்களும் உழைப்பாளி மக்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்ங்கக்கூடிய விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.